உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இங்க நிலா பார்த்து பார்த்து அழகா பக்குவமா நம்ம தலைவன்ட்ட பதில் சொல்றத பார்த்துட்டு சோழ ஐயோ அள்ளு விடுறாருங்க. ஆ ஆ ஆ அப்படின்னு வானத்தை பார்த்து நோக்குறாரு. அவங்க ப்ரொமோல போட்டாங்க, அப்பவே கணிச்சாச்சு. நான் எப்படின்னு போவேன், போக மாட்டேன்னு. உங்களுக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் இங்கே தானே இருப்பேன், உங்களை விட்டுட்டோம், சோழனை விட்டுட்டோம், இந்த வீட்டை விட்டுட்டோம், எப்படின்னே போவேன். நான் போனேன் இங்கே என்ன துணை ஃபேன்ஸ் எல்லாம் என்னை அடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அடித்து சொல்லிடுது. ஐயோ அப்படி சந்தோஷம் தாங்கலை. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ போயிட்டா இந்த வீட்டோட ஆலமரமே நீதாப்பா. எங்கள் வீட்டில் எவ்வளோ நாங்கள் என்னதான் காசு பணத்தோடு இருந்தாலும் சந்தோஷங்கிறது நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா இருந்துச்சு. நீ மட்டும் அப்படிங்களா? ஐயோ அண்ணே அழுகாதனே, நான் உன்னை அண்ணன் பேச்சுக்கு மட்டும் சொல்லலைனே, உண்மையாகவே நான் கூட பிறந்த அண்ணனை தான் நினைக்கிறேன். அப்படி சோழன் வானத்தை நோக்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தவர், என்னது கூட பிறந்த அண்ணனா? அப்போ அவரோட தம்பி நான், இவங்களுக்கு ரெண்டாவது அண்ணனா? ஏ நிலா என்ன ப்ரோ, ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அடுத்து சேரன் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கையெடுத்து நன்றி சொல்கிறாரு. அண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்ல இங்கே சேரன் அவர் வாட்டுக்கு வேலை பார்க்க போயிடுறாருங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இனிமேல் நிலா போக மாட்டேன்னு சொன்னதுனால உண்மையிலே இந்த மாதிரி மனுஷெல்லாம் கிடைக்கிறது அபூர்வங்க. இப்போ சந்தா கூட வேணான்னு சொல்லிடுவாருங்க, அப்படி ஒரு பாசங்க, அண்ணன் தங்கச்சி பாசம் மாதிரி. இப்போ நம்ம நிலா அப்படி பேசிட்டு இப்படி திரும்ப இவர் சோழன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஐயோ இவர் வேறையா, இவன் என்ன நினைக்க போறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு மெல்ல வர, ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்ல, என்ன என்ன அப்படிங்கல, என்ன என்ன என்னன்னா, ஐயோ அப்படிங்கல, என்ன ஐயோ, நிலா நிலா வான் நீலா அப்படிங்கல, என்ன பாட்டு ராகத்தை மாற்றி பாடுறீங்க? அது அப்படித்தான், எனக்கு சந்தோஷத்தில் தலைக்கால் புரியலையே, பாட்டும் புரியலை, ராகமும் புரியலை. ஐயோ நிலா நிலா வா ஓடி வா. ஹலோ இப்போ என்ன, நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால் மனசுக்குள்ளே 1000 கெட்டி மேலே சத்தம் முழங்குது. எதுக்கு? உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு ஓசியில் வரேன் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, பொழுப்பை பற்றியா நான் சந்தோஷத்தில் சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க நிலா, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டேன், நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஏங்க உங்கள் அண்ணன் அப்போ தாங்க சந்தோஷமாக கல்யாணம் பண்ணுவார், அதுக்காகத்தாங்க சொன்னேன். அங்கே வந்து நிற்கிறான்டா சந்திரன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து கேட்டால் போட்டுறாளே, நீ மேலே தான் இருக்கிற, முருங்கை மரத்து மேலேயே தான் இருக்கிற அப்படின்ட்டு அப்படியே பார்க்கல சிரிக்கிறாங்க நிலா. நிலா சொல்லிச்சேன்னா, ஆகா ஆகா அப்போ நீங்கள் பொய்யா தானே சொன்னீங்க, அப்போ நீங்கள் சும்மா தானே சொன்னீங்க அப்படிங்களா? என்னங்க சிரிச்சா உடனே நம்பிடுவீங்களா? நான் அண்ணனுக்காக தான் சொன்னேன். சரி அண்ணனுக்காக சொன்னீங்க, சோழனை விட்டுட்டு போக மாட்டேன்னு ஏன் சொல்லணும்? அது அப்போ தான் நான் சந்தோஷப்படுவார். ஏங்க சந்தோஷத்துக்காண்டி என் பேரெல்லாம் உங்கள் வாயில் வருமா என்ன? வந்துருச்சே, இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? வா இவனை கழுவட்டா அப்படின்னு வேகமாக அடுப்படிக்கு போகிறாங்க. ஹலோ ஹலோ நிலா நிலா இருங்க, நான் போய் தண்ணி ஊற்றி, இல்லை சுடுதண்ணி வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சுடுதண்ணி வைக்க, ஏங்க இப்போ நான் என்னங்க பண்ணேன், சுடுதண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இல்லை என் வாயை சுடுதண்ணி ஊற்றி கழுவணும், சோழனை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறது தப்பு தான். ஐயோ சரி வேணாங்க விடுங்க, இல்லை நீங்கள் பாருங்க அப்படின்னு தண்ணி எடுக்க, ஐயோ சாமி ஆளை விடு அப்படின்னு ஓடிடுறாரு. அப்படி சிரிக்கிறாங்க. நிலாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அடுத்து இங்கே வானதியும் பாண்டியும் ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க, வா சூப்பராக இருக்கே, ஏ பாண்டி இதெல்லாம் யார், இதோட டெக்கரேஷன்லாம் யார் பண்ணது? எல்லாம் நிலா அண்ணி தான். ஆனா அவங்களே பெருமை பேசு. உண்மையை தானடி சொன்னேன், அவங்க தாண்டி எல்லாம் பண்ணாங்க. இதோ இந்த ஃபேன் இங்கே வைக்கிறது, இங்கே இதை பண்ணது, இந்த கலர் மாற்றுறது எல்லாம் அவங்க தாண்டி அப்படின்னு முறைக்க, ஏம்மா ஏன் தாயே ஏன்? சே நான் வந்து அந்த நல்ல பேர் எடுத்துக்க முடியாமல் போச்சே, அதனால என்ன, அடுத்த வேலை நீ பாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவங்களா பண்ணாங்க? பண்ணனது மட்டும் இல்லைம்மா, வாங்கிட்டு வந்தது அவங்க தான். பத்தியா சேரனனுக்கும் எவ்வளோ பண்ணுறாங்க. அடுத்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற, என்ன நானும் ஏதாவது ரூமை செட் பண்ணணும். சரி வா நம்ம அடுத்த ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, ஏதாவது பிரச்சனை பண்ணிடாதடி. ஏன் நான் வந்து பேசினா பிரச்சனையா? இல்லடி அப்போ அவங்க தான் உனக்கு முக்கியம், அவங்கள தான் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அப்படித்தானே? அப்படின்னு மேலே எங்கேயும் பார்க்க, என்ன பாண்டி என்ன பார்க்குற? இல்லடி ஒரு நேரம் நல்லா பேசுகிற, மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லடி, நான் என்ன பேயா பிசாசா பூதம்மா? அந்த மூணுமே பரவாயில்ல போல இருக்கே, அதை விட நீ படுத்துறியடி, இவ உனக்கு செட்டே ஆகாதுன்னு எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் சொல்லுவாங்க அப்பப்போ. அந்த மாதிரி பண்ணிடாத வானதி, உன்னை நம்பி நான் கழுத்தை நிட்டுறேன். என்னது இல்லை நம்பி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்படிலாம் உன்னை நீ பெருமையாக எனக்கு பண்ண வேணாப்பா, வாழ்க்கை கொடுக்க வேணாம், நான் போகிறேன். ஐயோ வானதி அப்படின்னு கையை பிடிக்கிறாரு. நான் ஏதோ ப்ளோவில் சொல்லிட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு வானதிக்கு சந்தோஷங்க. வானதி நினைக்குது, உனக்கு நான் அன்பா பேசினதே உனக்கு பிடிக்குது என் பாண்டி அப்படின்னு சொல்ல, அன்பா இருக்கணும் அடங்கி இருக்கணும் அப்படிங்கல, அடிப்பாவி அப்படியே மாற்றி போடுறியடி, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய டைலாக் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன முணுமுணுக்கிற?
இல்லைம்மா வா அந்த ரூமை போய் பார்ப்போம் அப்படின்னு வெளியில் வர, என்ன பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படி பார்க்குறாங்க. என்ன ஆளை காணோம் அப்படிங்கிறாங்க. யாரையுமே காணோம், இந்த இங்கே தான் உள்ளுக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொண்டாந்து சேரன் கொடுக்க, பரவாயில்லண்ணே நீங்கள் குடிங்கண்ணே, நீங்கள் குடிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கொடுக்க, பாத்தியாடா உன் பொண்டாட்டி என்னை யாராவது குடிங்கன்னு சொல்லியிருப்பீங்களா, இதுதான் வானதிங்கிறது, என்னை குடிக்க வச்சு அழகு பார்க்குற, நீ சூப்பர்மா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே இந்த வீட்டு ராசி உங்களுக்கு நல்ல மனசு வந்துருச்சு போல இருக்கு, என்ன பல்லவா எனக்கு எப்போவுமே நல்ல மனசு தான் அப்படிங்கல. டே உண்மையிலே வானதி ரொம்ப நல்ல பொண்ணா, ஒரு கஷ்டத்தில் வந்து உதவுறாங்க பாரு, அதான்டா பெருசு, சந்தோஷமா இருக்கையில உதவு பண்ணுறது பெருசு இல்லடா அப்படிங்கிற. வானதிக்கு கேட்டுக்க அப்படின்னு பெருமையாக பார்க்க பாண்டி பார்க்குறாரு. ஐயோ சும்மாவே அவள் ஆடுவா சலங்க கட்டி என்னன்னு நினைக்கிறாரு. உண்மையிலேம்மா நீ அன்னைக்கு சந்தா கூட்டு போனது ரொம்ப நல்ல விஷயமா, நாங்கள் கேட்காம நீ முடிவெடுத்த பாரு, அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படி இப்படின்னு பேச அப்படி பார்க்குது. அதே சந்தோஷம், அப்பாடா எல்லாரும் என்னையே புகழ்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதே நேரத்துக்கு அந்த நிலா மட்டும் இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு, எங்கே அவளை காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அண்ணா எங்கே ப்ரோ நிலாவை காணோம், நிலா வெளியில் போயிட்டு அப்போ இருக்கு, ஆளை காணுமே அப்படின்னு தேடுறாங்க. எங்கே போயிருக்கு, வேலை தலைக்கு மேலே கிடக்கு, எங்கே போயிருக்கு அப்படின்னு ஆளாளுக்கு பார்க்க, வருவா ஒரு ஃபோன் வந்துச்சு அதான் போனாங்க, இந்த வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஏன் அதை சோழன்ட்ட சொல்லிட்டு போக மாட்டாங்களா என்ன, அப்போ பாத்ரூமில் இருந்தாங்க விடுங்களேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, நீ ஏன் பல்லவா சலிச்சுக்கிற, ஐயோ அண்ணி அப்படிலாம் இல்லை, என்ன சொன்ன பல்லவா, அண்ணி நான் சொன்னேன், ஆமாம் பாண்டி எனக்கு அண்ணனா, நீங்கள் எனக்கு அண்ணி தானே, ஐயோ பல்லவா உன் வாய்க்கு 1 கிலோ அல்வா நான் கொடுக்கணும், இப்போயே வாங்கிட்டு வாங்க தங்க அண்ணி, நான் திங்கன்னு போல ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக இப்போயே ஆர்டர் போடுறேன், டக்குன்னு ஆர்டர் போடுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருப்பேன், நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் வருது. அப்படியே அண்ணி நீங்கள் சூப்பர் அண்ணி, வீட்டில் நினைச்சிடறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்களே, ஐயோ இந்த மாதிரி அண்ணி வர கொடுத்து வச்சிருக்கணும். பல்லவா பார்த்தில்ல, இப்போ யாருன்னு சொல்லு, பெஸ்ட்டு யாருன்னு சொல்லு, பெஸ்ட்டுனா அதான் நிலாவா நானா, யார் உனக்கு பெஸ்ட் அண்ணி அப்படிங்கல. இப்போதைக்கு அல்வா கொடுத்துருக்கு அண்ணி, நீங்கள் தான் அண்ணி பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நிலா அவங்க பெஸ்ட்டும் தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ அவங்க 2வது பெஸ்ட்டா, ஆமாண்ணி 2 பெஸ்ட்டு சொல்லியிருக்காரு, ஆனால் இது 2வது பெஸ்ட்டான்ட்டு இது ஒரு கிறுக்கு உள்ளுக்க போகுது, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சேர நம்ம போய் பார்க்குது. இந்த வீடு என்ன இப்படி இருக்குது, இதுக்குள்ள தான் நிலா இருக்குதோ, அப்புறம் பாண்டி இந்த இது நமக்கு தானே அடுத்து, நம்மளும் இதை நான் டெக்கரேட் பண்ணட்டா, அழகுப்படுத்தட்டா, இது நம்ம ரொம்ப நான் எப்படி சொன்னேன், ஆமாம் அடுத்த அண்ணனை கல்யாணம் முடிஞ்சோன்னா நமக்கு தானே பாண்டி கல்யாணம், அம்மா தாயே எனக்கு 1 வருஷம் டைம் வேணும், என்னது 1 வருஷமா என்னாலும் தாங்க முடியாது, படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா, எனக்கு 22 வயசு அப்படின்னு சொல்ல, நான் வயசெல்லாம் சொல்லடி, காசு சேர்க்கணுடி கல்யாணத்துக்கு, அப்போ உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு மட்டும் என்ன சொன்னேன், நான் அந்த சேமிச்சு வச்ச சீட்டு காசுலாம் கொடுத்துருக்கேன், அப்படி கொடுத்துருக்கேன், எல்லாரும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கல்யாணத்துக்கு எல்லாரும் கொடுக்கணும்ல, 1 வருஷம் போயிட்டா நானும் கையில் வச்சுக்குவேன், சோழன் நிலா அண்ணி எல்லாருமே சம்பாதிப்பாங்கடி, அவங்க எல்லாருமே பார்த்துப்பாங்கடி, நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் முடியாது, எல்லாரும் கொடுக்கணும், ஆனால் 1 வருஷம்லாம் என்னால் முடியாது, சீக்கிரம் அடுத்த மாதமே இல்லை அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணுறோம், என்னடி நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ரூமை நம்ம நல்லா அலங்காரப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ரூம் எப்படி அது நிலா நீ ரூமடி, அவங்க தான் சொல்லிட்டாங்களே நீ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டா போயிடுவேன்னு, அவங்க போயிடுவாங்கல்ல, ஒருவேளை போகலைன்னா நம்ம தான் போக சொல்லணும், என்ன வானதி நீ பேசுகிற, நம்மளாம் அவங்கள போக சொல்லலாமா, பாவம் இல்லையா, அதெல்லாம் முடியாது, பாவம்லாம் பேசக்கூடாது அப்படின்னு வெளியில் வராங்க. எல்லோரும் இருக்கையில், அண்ணா ப்ரோ இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க, இந்த ரூமை நாங்கள் அலங்காரப்படுத்திக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா, போதும் நிலாவுக்கு இது போதும்ப்பா, இது ஓகே அப்படிங்கல, அவங்களுக்கு சொல்லலை, பின்ன அப்புறம் யாருக்குமா சொல்கிற, அந்த உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் கல்யாணம், அப்புறம் நாங்கள் தான் இருக்கணும், அதான் இப்போவே அழகுப்படுத்திட்டோம்னா அப்படின்னு சொல்ல, பல்லவன் பார்க்குறாரு, ரைட்டு கோடாலி கம்பு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்னப்பா திடீர்னு சொல்கிற, நிலா அவங்க இருக்கையில எப்படி, தங்கச்சி இருக்கையில இங்கே பாரு ப்ரோ, அவங்க எப்படி போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க எதுக்கு அப்படிங்கல, இல்லைம்மா அது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசாதப்பா, பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ஆமாடி வாய மூடுறி, உங்களுக்கு தெரியவே இல்லை, அவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியம் தான், எங்கே போனாங்கன்னே தெரியல, நீங்கள் ஏன் ப்ரோ இன்னமும் அவங்களே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. அங்கேருந்து வருது சந்தோஷமாக, ஆட்டோலேருந்து இறங்குது, ப்ரோ அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வருதுங்க. பார்த்தா ஸ்வீட் பாக்ஸு அள்ளிக்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க, பல்லவன் பார்க்குறாரு, ஐயோ வானதி பார்க்குது, ஏங்க நீங்கள் முன்னாடியே கொண்டு வந்தா எனக்கு 1 கிலோ காசு மிச்சமாக இருந்திருக்கும், என்னென்ன அல்வா வாங்கி கொடுத்தாங்களே அதுக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா லட்டு ஜிலேபி எல்லாம் ஒரு ஸ்வீட் பாக்ஸே இருக்குது, பெரிய பாக்ஸுங்க, என்னாச்சு அப்படிங்கல, எனக்கு முதல் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், ஆமாம் அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அவர் தான் கால் பண்ணார், உடனே வாமா நாங்கள் அந்த சைட்டுக்கு போனால் நல்லா எல்லாமே அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுத்தேன், அங்கே இருக்கிறவங்க இன்ஜினியரும் சூப்பராக இருக்குமா, இது நல்லா இதே மாதிரி பண்ணிடலான்னு சொன்னாங்க, அடுத்து இது மட்டும் இல்லை, அடுத்து அவர் 12 இது பண்ணுறாராம் ப்ராஜெக்ட்டு, அதுக்கு என்ன எல்லாம் பண்ண சொல்லிட்டாரு, உங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு டக்குன்னு பண்ண சொல்லிட்டாரு, அப்புறம்
நாளைக்கு ஒன்று பண்ணி கொடுத்துடணுமா, அர்ஜென்ட் தான். நான் கூட அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு தான் வருவேன்னு சொன்னேன். ஏன்னா கல்யாணம் ஃபஸ்ட்டு முக்கியம் இல்லையா, அப்புறம் தான் என்னோட உழைப்பு முன்னேற்றம் கனவெல்லாம். என் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் லட்சியமே நான் சொல்லிட்டேன். அதனால சரிம்மா அப்படின்ட்டு அட்வான்ஸே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே பாருங்கள் 4 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு 2 ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்ல, மீதி 12க்கு அதுக்கும் கொடுப்பாங்க. அது எப்படி 20 லட்சம் கிடைக்கும்? வானதி பார்க்குது. அப்படின்னு விழுக, இவ்வளோ சம்பளமா? ஆமாம், அதனால தான் அவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. சும்மா காலேஜுக்கு போய் டிகிரி முடித்தேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ சம்பளம் வாங்க முடியாது வானதி மேட்டம். என் பொண்டாட்டியா கொக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, 20 லட்சம் சம்பாதிக்கிறியா, அட்வான்ஸே, இன்னும் ஒரிஜினல் முழுசாக எவ்வளோ கிடைக்கும்? சோலா உனக்கு யோகம் தான், ஆனால் யோகம் இல்லையே, அவங்க தான் வேஸ்ட்டாச்சே அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்ன வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் சத்தமாக பேசிட்டேன்னா, ஒன்றும் இல்லை அப்படி சொல்ல, என்னதான் இருந்தாலும் உங்கள் கல்யாணம் டுபாக்கூர் கல்யாணம், இந்த சம்பளம் உங்களுக்கு உதவவா போகுது இல்லையே அப்படி சொல்ல, வாய மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வராரு. நல்லாவே பேச மாட்டியா, என்ன உங்க அப்பா என்னையே பேசுறாரு அப்படின்னு பாண்டிட்டு சொல்ல, பாண்டியும் திரும்பிறாரு. ஆமா வானதி, நீ பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. என்ன ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இந்த கல்யாணத்துல பொறுப்பு இல்ல பருப்பு இல்ல, அவங்க வாட்டுக்கு வெளில போயிட்டான்னு சொன்னில்ல. அட பாவி மனசா, அவங்களே மறந்திருந்தாலும் இவன் எடுத்து கொடுக்குறானேன்னு பாண்டிய நினைக்குது வானதி. அப்படியே நிலா பாக்குது. ஏன் அப்படியா வானதி, அப்படியா சொன்னீங்க? இல்ல காணமே, ஒரு பொறுப்பா இருந்து பண்ணுவாங்களேன்னு அப்படி நினச்சி தான் சொன்னேன், இவர் தப்பாக புரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்ல, நான் முக்கியமாக வேலைன்னு தான் சொல்லிட்டு தான் போனேன் பல்லவன்ட்ட. நான் தான் சொன்னனே அப்படிங்கிறாரு பல்லவனு. அப்புறம் என்ன வானதி அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படிங்கிறாங்க. சேரன் பார்க்குறாரு. பாத்தியாப்பா, பாரு எவ்வளோ பொறுப்பாக அங்கே போயிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வேகமாக ஸ்வீட்டோட வந்திருக்கு, ஏப்பா அப்படிங்களா. சே அப்படி பார்க்குது வானதி. இது இல்லைன்னா நம்மளை எப்படி தூக்கி வச்சு பேசுனாங்க, இவ வந்தோன்னே நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களே, இவ்வளோ முதல்ல விரட்டணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வானதி நினைக்குது. அதுக்கப்புறம் அண்ணே இந்தாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு காசை அப்படியே கொடுக்குது 4 லட்சத்தை. எதுக்குமா கல்யாண செலவு இருக்குல்ல, அதெல்லாம் வேணாம், நீ போயிட்டு நீ ஓனர் ஆகணும்னு சொன்னில்ல. அண்ணே அதெல்லாம் இனிமேல் எனக்கு வேணாம், இந்த இவர் இருக்காரே இவரே எனக்கு எல்லாம் பண்ணுறேன்ட்டாரு, நம்மளே ஒரு இடத்த பிடிச்சிருவோம், அடுத்து அவர் கொடுப்பாரு, இந்த ப்ராஜெக்டை நம்ம வீட்டில் வச்சே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறாங்கல்ல அந்த பணத்தை வச்சு ஒரு இடத்த பிடிச்சி நானே சொந்தமாக என்னோட முதலாளி, எனக்கு நானே முதலாளி, எனக்கு நானே என்னோட சொந்த கம்பெனியை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வாழ்த்துக்கள்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்ல, சோழனுக்கு சந்தோஷம் தாங்கல. நிலா நிஜமாவா? ஆமா அண்ணன் எனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னகிட்ட ஓடி வந்து சேரனை கட்டி பிடிக்கிறாரு சோழன். விடுறா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படின்னு திரும்பிட்டு நிலாவையும் கட்டி பிடிச்சிடுறாரு. நிலாவை சோழன் கட்டி பிடிச்சோன்னா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. சோழா விடுங்க அப்படிங்கிற மாதிரி நெளிகிறாங்க. என்ன நிலா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நான் உங்களை முன்னுக்கு கொண்டு வரேன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் சொந்த காலையே நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்களே. என்ன சோழா பேசுறீங்க, அண்ணன் என்னை ஆக்கி வச்சிருக்காரு, அண்ணனால தான் இன்னைக்கு நான் முன்னுக்கு வந்திருக்கேன், எப்படியோ இந்த குடும்பம் என்னை தூக்கி வச்சிருச்சு அப்படிங்கிற. ஏப்பா இந்த குடும்பத்தை நீதாப்பா தூக்கி வச்ச அப்படின்னு ஆளாளுக்கு பேச, வானதிக்கு மட்டும் இங்கே வயிறு எரியுது, ஒரு மாதிரியா இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணே ப்ரோ, நான் வந்து நாளைக்கு இந்த இதெல்லாம் நல்லா கட்டில் மெத்தெல்லாம் சுத்தம் பண்ணிடுறேன், நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா நாங்கள் அங்கே தானே இருக்கணும். அதை விடாமல் பேசுதுங்க வானதி. நிலா பார்க்குது. சரின்னு சொல்லிட்டு சிரிப்பு வருது. என்ன சிரிக்கிறீங்க நிலா அப்படின்னு வானதி கேட்க, இல்லைப்பா அந்த இடம் அந்த ரூம் உனக்கு வேணும், அதுதானே உனக்கு குறிக்கோள் அப்படிங்கல. அப்படிலாம் இல்லை, அது வந்து எடுத்துக்கோ, உனக்கு வேணா எடுத்துக்கோ. அண்ணி நீங்கள் சும்மா இருங்க, இவ ஏதாவது கேனத்தனமாக பண்ணுவா அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல அவள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியே உள்ளுக்க போகிறாங்க. அது வரைக்கும் இங்கே இருக்கலாம்ல உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போகிறாங்க. எவ்வளோ எகத்தளம்பாருன்னு வானதி நினைக்குது. சரி அவங்களே சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன, அப்படியே சோழனுக்கு கோவம் வருது. அவள் வீட்டை விட்டு போயிடுவான்னு உனக்கு யார் சொன்னா வானதி, அவங்க தான் அன்றைக்கே சொன்னாங்களே டுபாக்கூர் கல்யாணம், அதெல்லாம் இல்லை தெரியுமா, எங்களோட 2 பேரோட கல்யாணமும் ஒரிஜினல் கல்யாணம். அது நீங்கள் வேணா நினைக்கலாம், ஆனால் நிலாவுக்கு தான் உங்களை பற்றின நினைப்பே இல்லையே, இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சேரன் கத்தி போடுறாரு. ஏப்பா அப்படிலாம் பேசுகிற, அவள் போக மாட்டேன்னு அடித்து சொல்லிட்டாப்பா. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதா நான் நம்ப முடியாது அப்படிங்கல. அப்போ யார் சொல்லணும், நிலா தான் சொல்லணும். உடனே பார்க்குறாரு சேரன். வாப்பா வெளில வாப்பா, இந்த பிள்ளை முன்னாடி சொல்லுப்பா அப்படிங்கல. என்னென்ன அவங்க சொல்கிறாலாம், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் இங்கே தான் இருப்பேன், இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்ல, அப்போ பாண்டி அப்போ இங்கே தான் இருந்தானா அவங்களுக்கு அதை ரூம்பு, நமக்கு எந்த ரூம்பு அப்படிங்கல. ஏய் அதெல்லாம் பார்த்து கட்டிக்கோண்டி, எப்படி கட்டுவ, உனக்கு ரூம்பு தாண்டி இருக்கணும், உன்னை என்ன ஹாலில் படுக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எப்படியோ போங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நில்லு வானதி அப்படின்னு சொல்ல, அப்படி நிற்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, நான் வீட்டை விட்டு போகணுமா, அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஒரிஜினலாக சோழனுக்கு பொண்டாட்டியாக இருந்தால் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல தான், ஆனால் நீங்கள் தான் இல்லை அப்புறம் என்ன அந்த ரூம்பை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை அப்படின்னு சொல்ல, ஆஹா ஆரம்பிச்சு விட்டாலே நம்ம பொண்டாட்டி போயிடுவேன்னு சொல்ல போகிறாள். சொல்ல மாட்டேன், அதெல்லாம் அண்ணன்ட்ட வாக்கு கொடுத்துட்டான்னு சோழ நினைக்க, இங்கே பாருவா, இங்கே பாருங்கிட்டு வா வானதிங்க வா, உனக்கு என்ன, நான் இந்த வீட்டு போகணும் அதானே. ஆமாம் ஏன் போகணும்,
நீங்கள் சோழன் பொண்டாட்டி இல்லை, அதனால போக சொல்கிறேன். சோழனோட பொண்டாட்டியாக இருந்தால் இங்கே இருக்கலாம், அப்போ நான் இருக்கிறேன். என்ன சொல்கிற, நான் சோழன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதிசயிக்க, இங்கே பா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு முத்தத்தை கொடுக்குறாங்க. போதுமா, ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டேன், இனி என்ன வேணும் அப்படி சொல்ல அப்படியே தலையை தொங்க போடுது. அப்போ ஏற்றுக்கிட்டீங்களா நீலாக்கா அப்படி சொல்ல, அப்போ இல்லடி நான் எப்போவோ ஏற்றுக்கிட்டேன் போதுமா. அப்படியே சோழன் பார்க்குறாரு, ஏங்க எப்போங்க ஏற்றுக்கிட்டீங்க, எப்போவோ அது எப்போன்னு தெரியல, நீ என் மனசுக்குள்ளே வந்துட்டீ சோழன் அப்படின்னு சொல்ல அப்படியே சேரன் வராரு, பாண்டி வராரு, 1000 தாமரை மொட்டுக்கள்னு அப்படியே சுற்றி சுற்றி கும்மி அடிப்பாங்கல்ல, அப்படி அந்த மாதிரி கும்மி அடிக்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சு, எப்பப்பா அது வானதி ஏதோ அதுக்கு கெட்டதாக நினச்சி பேசினாலும் என் வாழ்க்கையில் நல்லது நினச்சிட்டாலே இந்த சோழனுக்கு சந்தோஷம் தாங்கலை. சொல்லுப்பா, எப்பப்பா என் தம்பி உன் மனசில் வந்தான் தெரியல, ஆனால் என் மனசு தேடுனது நான் ஹாஸ்டலில் போய் தங்கியிருந்தேன்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், கோச்சிட்டு போய் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன், அங்கே தங்கியிருக்கப்போ அவர் வந்து பலூனை காமிச்சு நிலான்னு ஆட்டிக்கிட்டே இருந்தாரா, அப்போ அவர் ஃபுல்லாக அவர் மேலே எனக்கு கோவம் தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த மறுநாள் தேடிச்சு என் மனசு, அப்படியே அலை பாஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து நிற்கிற மாதிரியே ஜன்னலில் வந்து எட்டி எட்டி பார்த்தேன், அப்படியே தலையிலே அடிச்சுக்கிட்டேன். அப்புறமா உட்காந்தேன், வருவாரான்னு நான் ஏங்கி எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன் தெரியுமா. அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னா, அவன் வந்துட்டான்டி, சோழன் வந்துட்டான்னு சொன்ன கையோட ஓடி போய் கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. ஏண்டி இப்படி என்னை ஏமாத்தின அப்படின்னு கேட்டப்போ தான் அவன் சொன்னா, அவர் வந்தது வாசல் இல்லடி, உன் மனசுக்குள்ள, உன் இதே வாசலுக்குள்ள அப்படின்னு சொன்னா. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, அப்போது என் மனசு அவர் ஏற்றிக்கிடுச்சா அப்படின்னு. அப்புறம் ஃபுல்லாக என்னால் அங்கே இருக்க முடியல, அதனால தான் பெட்டியை தூக்கிட்டு மறுநாள் வந்துட்டீங்க அப்படி தானே அப்படின்னு பாண்டியும் பல்லவனு கேட்க, ஆமாம் பாண்டி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அடி கல்லின்னு விழுகிறாரு கீழே சோழன். அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க, நம்ம நிலாவும் பிடிக்கிறாங்க. வானதி அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அடி பாவி இத்தனால என்ன ஆட்டையை கழிச்சுக்கிட்டு இருந்தியாடி. ஆமாம், அப்புறம் உங்களுக்கு பொறுப்பு வேணாமா என்ன, அதனால தான். அடி பாவி, நீ அன்பா ஒரு கண்ணு பார்த்தாலே நான் இந்நேரம் 1000 பொறுப்போடு வந்திருப்பேனே. ஐயோ 6 மாதமாக வேஸ்ட் ஆக்கிட்டாலே, என்னத்தை வேஸ்ட் ஆக்குனே. ஐயோ நீங்கள் கோமா பேசுகிறாதீமா, எல்லாரும் சந்தோஷப்படுறக்கா சும்மா சொன்னேன், வானதி வாய் அடைக்கிறக்கா சும்மா சொன்னேன் அப்படின்னு மறுபடியும் ஏதாவது சொல்லிடாதீங்க நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, எடுத்து கொடுத்துட்டானே இவனை கொஞ்சம் ஓட்டணும் அப்படின்ட்டு. கரெக்டாக சொல்லிட்டீங்க சோழா, நான் வானதிக்காக சொன்னேன். ஐயோ அம்மா சாமி ஆளை விட்றா அப்படின்னு ஓடுறாரு. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.